வழியா பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 90 பேர் ஆனா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களே 26 பேர். ஏன்னா மீடியாக்கள் அதன் குளிருக்கு பெட்ஷீட்ல போட்டு நிற்கிற விடுறாங்க விளையாட்டு. சரி பரவாயில்ல, வரவங்களை திருஞ்சிட்டு வரட்டும், அப்படியே போடும். மீனவனுக்கு கடல் போன்று. மீனவன் வந்து மீன் பிடிப்பதற்கு கடலுக்கு செல்வாருன்னு சொன்னா விளையாட்டு வீரன் விளையாடுறதுக்கு இங்க போவாங்க மைதானத்துக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும், மீனவர்களுக்கு எல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. என்னத்துக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது? கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஏன் போட்டிருக்கிறாங்க தெரியுமா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். ஏன் கடலில் போட்டிருக்கிறாங்க போக வேண்டாம் என்று சொல்லி? மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம். கவரேஜ் பிரச்சனை. சரி கவனிச்சு கொள்ளுங்க. நான் கதைக்கிற கிளியரா கேக்குதா? சரி, நான் அதை கேள்வியில பார்க்கணும். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 50 கேள்வியா பார்க்கணும். நாளைக்கு நாங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணி போட்டு அடுத்த பாருங்க. கத்தரிக்கோளுக்கு வெட்டுதல் போல கத்தரிக்கோளை பயன்படுத்தி நாங்க வெட்டலாம் என்று சொன்னா சீவுளியை பயன்படுத்தி சீவலாம். சீவி கொள்ளணும். தச்சு வேலைக்கு உளி. தச்சன் வந்து உளிய பாவிப்பாருன்னு சொன்னா விவசாயி பாவிக்கிறது மண்வெட்டியா. மானுக்குரிய ஆணுக்குரிய மரபு பெயர் கலை என்று சொன்னா குதிரைக்குரிய ஆணுக்குரிய பெண் வந்து குண்டர், பெண் வந்து வடவையர். குதிரைக்கு வந்து குண்டும் வடவையும். அதே போல கோழிக்கு குஞ்சு வந்து எருமை கன்று சொல்லும். அதே போல கப்பலுக்கு கடல் போல. கப்பல் வந்து கடல்ல செல்லுமா இருந்தா தொடர் வந்து என்னத்துல செல்லும்? தண்டவாளத்துல செல்லும். தண்டவாளத்துல செல்லும். அடுத்த அதே போல கூட செய்யறதுக்கு நாங்க பிரம்ப பயன்படுத்துவோம். அதே போல பெட்டி செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்துவோம். பாடலுக்கு பாடலை வந்து பாடலும் பாடுவாரா இருந்தால் கவிதைகளை இயற்றுவது யார்? இதுல இப்ப பார்த்த 38ல ஏதாவது கேள்வி திருப்பி கேட்கணும் பண்றாங்க. சொல்லுங்க. 34வது கேள்வி. 34. இதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா மானினுடைய ஆண்மரபு பெயர் கலை, பெண் வந்து பிணை என்று சொல்லுவோம். அதே போல குதிரைக்குரிய ஆண்மரபு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குண்டு, பெண் வந்து வடவையா இருக்கு. அதுல மாண்ட ஆண்தாரப்படியா நாங்க குதிரையின் ஆணத்தான் போறோம். சரியா? சரியா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ரைட், ஓகே. அடுத்து சொல்லுங்க சார். ஆமா. 30வது கேள்வி உலங்களே. கொஞ்சம் பொறுங்களா. முப்பதாவது லேசான கேள்வி எப்படி என்று சொல்லுங்க. அப்பாட எதிர்ப்பால் வந்தா அம்மா. அது மாதிரி நண்பன் எதிர்ப்பால் என்ன? நன்றிய. சரியா? 27வது. கொஞ்சம் பொறுங்க மித்ரா சாமி, கொஞ்சம் பொறுங்க. இது வந்து நாங்க சொந்த ஆலமரத்துல பாருங்க இலைக்குரிய மரம் பெயர். அதாவது பனை இலையிலேயே வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? ஓலை என்று சொல்லுவோம். அது மாதிரி கரும்புட இலை தொகுதி என்று சொல்றது தூங்கை என்று சொல்லுவோம். மித்ரா 38வது.
நீங்க என்ன விட போட்டீங்க? மைக்க ரேஸ் மைக் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஏதாவது டவுட் நாங்க டவுன் பண்ணி கொடுப்போம். அதுல கவனிச்சு கொள்ளுங்க. 37வது கேள்வி விலகல. கூடையை செய்யறதுக்கு நாங்க பிரம்ப பயன்படுத்தி கூட செய்யலாம் என்று சொன்னா, பெட்டி செய்யறதுக்கு எதை பயன்படுத்துவோம்? பனை ஓலை பெட்டி செய்யறதுக்கு பனை ஓலை பயன்படுத்துவோம். களிமண்ணால பெட்டி செய்யறது அப்ப அதால விடை பனை ஓலையா இருக்கும். அதே போல பாடலை பாடுறது பாடகனா இருக்கு. ஆனா கவிதையை பாடுறது புலவன் அல்லது கவிஞனா இருக்கு. புலவன் கவிஞன் எல்லாம் உத்தாரு சொல்லிட்டான். சரியா? உங்களுக்கு டவுட்டான கேள்வி எல்லாம் அப்படியே போட்டோ பிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி வருவேன். இத பாருங்க, மாதுளை இந்த உள்ளீடா இருக்கிறது முத்து என்று சொல்லுவோம். அது மாதிரி தாமரைக்கு உள்ளீடா இருக்கிறது அப்ப கூட்டா இருக்கு. இது புது சொல்லு உங்களுக்கு. மாவட்டத்துக்கு மட்டக்களப்பு சொன்னா, மாவட்டம் மட்டக்களப்பு ஒரு மாவட்டத்துக்குள்ள அடங்கும். அல்லது மாவட்டமாக மட்டக்களப்பு வருமெண்டா மாகாணமாவானது என்ன? திருகோணமலை மாவட்டம். ஆகவே ஊவா மாகாணமாக இருக்கும். ஊவா மாகாணத்துல சிங்கள கமிஷன் விடப்பட்டு ஊவா மாகாணத்துல இருக்கிற மாவட்டம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு என்னன்னு சொல்லுங்க. சிங்களா உங்கள்கிட்டதான் தெரியும். 2 மாவட்டமும் 2 மாவட்டம் இருக்கு. என்ன மாவட்டம்? ரத்னபுரி கேட்காது. சிங்களா சொல்லுங்க. 2 மாவட்டங்கள் இருக்கு. ரத்னபுரி கேகாலை. பதுளை முனராகலை. பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சொன்ன 2ம் சப்ரகமோ மாகாணம். கேகாலை ரத்னபுரி சப்ரகமோ மாகாணம். சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து நான் எதை முக்கியம் என்று சொல்றேனோ அதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்படித்தான் ஐபிஎல் கல்வி அமைச்சர் இன்றைய தினம் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் செய்தார். அவர் பயணம் செய்த மாவட்டங்களா இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பதுளை மட்டக்களப்பு, பதுளை முனராகலை, பதுளை கொழும்பட்டு வருவார். என்ன விடப்படுவீங்க? முதலாவதுடைய தன்போடணும். என்ற பதுளை ஊவா மாகாணம், இது மட்டக்களப்பு கிழக்கு மாகாணம். அதே போல சரி இத பாருங்க. அடுத்தது நாங்க இன்னைக்கு நேரம் இருக்கிறபடியா கொஞ்சம் நாங்க 50 கேள்வியோட நிப்பாட்டுவோம். நாளைக்கு மிச்சமா இருக்கிற 50 கேள்வி ஃபுல்லா பார்ப்போம். 50 கேள்வி பார்ப்போம். உங்களோட தியரி வைஸும் நான் பின்னேரத்துல கிளாஸ் போடுறதுக்கு யோசிக்கிறேன். ஆனா இப்ப என்னடா எல்லாரும் ஜாயின் பண்ணா இதா இருக்குது. இப்ப 90 பேர்ல 30 பேர்னு சொன்னா 3ல் 1 பங்கு தான் ஜாயின் ஆகுறாங்க. சரி கவனிச்சு கொள்ளுங்க. சரி கவனித்துக் கொள்ளுங்க. அடுத்த கேள்வி, கட்டங்களில் உள்ளவற்றின் தொடர்புகளை இனங்கண்டு அவற்றின் ABC என்ற ஆங்கில எழுத்துக்களுக்கு முறையே மாறுது நடந்துருக்கிறாங்க. அப்ப நான் உடைய வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னா, ஹெடிங் இருக்கு. அதாவது உணவுன்னு சொன்னா ஒரு சோறு இருக்கு ஒன்று. அதே போல தீயும் ஒரு உணவு இருக்கும். தீ சில வேலை பிட்டா இருக்கலாம். ஆனா கட்டாயமா தேநீரா இருக்காது. இடியப்பா இருக்கலாம். சரி. அதே போல பான வாய்ப்புள்ள நீ இளநீரா இருக்கலாம். சரி. பழப்பா இருக்கலாம். பானத்துக்குள்ள பாயாசம் என்று சொல்றது என்ன அவ்வளவு பொருத்தமே. அடுத்த பாருங்க, வடையும் பெட்டிஸும் எதுக்குள்ள வேணும்னு சொன்னா சிற்றுண்டிக்குள்ள வேணும். ஆகவே 3ம் சரிவானது என்று பாத்தீங்கன்னா முதலாவது சரியா 42வது பாருங்க. ஏ கட்டாயம் ஒரு ஹெடிங் என்னன்னு வேணும்னு சொன்னா பழம் என்று தான் பெறும். ஏனென்றா மாம்பழம் ஒரு பழம் இருக்கும். பழம் என்று வாரதி 2வது மட்டும்.
அடுத்தது இதுல யாரும் ஏதாவது விலங்கல்னா அவனது கிளியர் பண்ணிட்டு போங்களா இந்த கை முடக்கில இருக்கு 42ஆவதா அந்த ரட்சண்டத்துல கவனச்சேரு பிரச்சனை நினைக்கிறேன் கொஞ்சம் விளங்குது இல்ல கிளியரா சரி என்ன எது கேட்டீங்க 42வது 42ஆவது பேரு 42ஆவது அது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படியே கவனிக்கலாம் 42ஆவது தானிய வகைகளுக்குள்ளதாகவும் தானிய வகைகள் சொல்லியிருக்கிறார் அதே போலயே வந்து என்னது ஆனா மாம்பழமும் அன்னாசி தந்திருக்காங்க அப்ப இதுக்கு என்ன ஹெடிங் வரும் என்று பார்த்தோம்னா பழம் என்ற ஹெடிங் தான் வரும் அப்ப ஏன் பழம் என்று வாரது முதலாவது 2வது இடம் மட்டும்தான் வேதத்துக்கு கோடு போட்டு விட்ட சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பி வந்து இருங்கும் விறகும் வந்து தானியத்துக்குள்ள வரும் மரவள்ளியும் கரட்டும் வந்து கிழங்குக்குள்ள வரும் அப்ப இந்த இடத்துல கரட்ன்றது வரும் அப்ப இது 2 கிழங்குக்குள்ள வரும் சரி அடுத்த கேள்வி பார்ப்போம் சரியா உங்களை கேட்டால் கிளியரா அடுத்த பேர் மிருகத்துக்குள்ள இதுல பாருங்க கரப்பானும் வெட்டுக்கிளியும் இதுக்குள்ள பூச்சிக்குள்ளாம அப்ப பூச்சிக்குள்ள இது முதலாவது விட வராது இருந்தால் வீட்டி என்று வந்திருக்கு பறவைக்குள்ள வாரது என்ன வேற கோழி வந்திருக்கு அடுத்தது வந்து ஒவ்வானும் பேரும் கருந்தும் பேரும் இப்ப இது சரி அடுத்தது பாருங்க மிருகத்துக்குள்ள சி வருது அப்ப சிங்கம் வந்திருக்குது இங்கல மாடு ஆடும் வந்திருக்கு இத சரியா நாங்க பார்த்தோம்னு சொன்னா விடை மிக பொருத்தமான விடை வந்து 3வது 2வது போட்டிருந்தாலும் சரி விடும் அடுத்த கேள்வி ஆகாயம் விமானம் என்று சொல்லியிருக்கிறாங்களா ஈ என்ற இடத்துல வாரது ஆகாயத்துல செல்லக்கூடிய ஒன்றாதான் இருக்கு ஆகவே அதுக்கு விண்கலம் பலூன் எல்லாம் இது இல்லை அதே போல அதை வச்சு பார்க்கக்கூடிய என்ன வேணும் 2வது திருப்பி பாருங்க நிறைய மைக் ஒண்ணு நினைக்கிறாங்க சின்ன பிரச்சனை எல்லாரையும் கட் பண்ணி போட்டு கிளாஸ் செய்தா அது உங்களுக்கு நீங்க டவுட் கேட்க மாட்டீங்க விளங்கிட்டோம் அதனால தேவையான மட்டும் மைக் ஆன் பண்ணி வைக்கணும் நான் லிங்க் பண்றது எல்லாம் உங்களுக்கு நல்ல மின்ன காட்டி சரியா அதனால தேவையான கொஞ்சம் பொருள் கவனிச்சு சொல்லுங்க அதுல கவனிச்சிங்கன்னு சொன்னா இப்ப 44வது தான் சொன்னீங்க ஆம் சார் அதுல கவனிச்சு கொள்ளுங்க வடிவா நாற்பத்தி 44வது என்னன்னு சொன்னா வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா சரி ஆகாயத்துல வந்து விமானம் செல்லும் அதே போல வீல வாரது ஆகாயத்துல செல்லக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்ப பட்டம் வந்து விமானம் வந்து எரிபொருளை பயன்படுத்தி இயங்குறது அப்ப பட்டம் வந்து ஏதாவது எரிபொருளை பயன்படுத்துமா பலூன் வந்து பயன்படுத்துறதா இல்ல அப்ப விண்கலம் தான் அதுக்கு பொருத்தமான விடை அதே போல கப்பல் வள்ளம் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்களா அப்ப கட்டாயம் அது நீர்ல செல்லக்கூடியதான் இருக்கும் இந்த தோணி என்ற விட வராது அதே போல தரையில சென்றது பேருந்தும் சரி உந்தூர்லி மோட்டார் பைக்கிலும் சரி ஆனா அதாலதான் அது மிக பொருத்தமான விடை 2வதாக இருக்கு சிலாக்கள் 3 போட்டீங்களா இரண்டாவது விடை சரியா மிக பொருத்தமான விடையா இருக்கு அடுத்த
இதுல பாருங்க அதே செட்டப் தான். அதாவது ஏக்கு வேம்புக்கும் பலாக்கும் என்ன ஹெடிங் கொடுக்கலாம் சொல்லுங்க. மரம் கொடுக்கலாமா தாவரம் கொடுக்கலாம்? மரம் தான் கொடுக்கணும். அப்ப மரம் பாரதி முதலாவது சரி கவனிச்சு கொள்ளுங்க. அதுக்கு விடை வந்து 2ஆவதாக இருக்கு. அதே போல அடுத்த பாருங்க செடிக்குள்ள வந்து பி ஒரு கத்தரி அப்படி ஏதாவது செடி வகை வேறு, சி ஒரு கொடி வகையா இருக்கு. ஆகவே பூசணி வகையா இருக்கு. அடுத்த பாருங்க 46வது கேள்வி பாருங்க. ஏக்குள்ள வாரது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பச்சை நீலம் என்று வந்திருக்கு. அப்ப அது கட்டாயம் ஒரு நிறம் என்ற அடிப்படையில வந்திருக்கு சார். அது நீலம் என்று வேற மெட்டலா வேற சரியா. அப்ப மலருக்குள்ள பி வந்து தாமரையா இருக்கும். சரி. அதே போல மாதத்துக்குள்ள வைகாசி. சரி. அப்ப விடை 3ஆவது விடையாக இருக்கு. அதே போல சொல்லுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அது அதே ஒரு கேள்விதான். வடிவா பாத்தீங்கன்னு சொன்னாங்கன்னு தெரியும். மேள முடுக்கு வந்து என்னத்துக்குள்ள வரும்? தோற்கருவிக்குள்ள வரும். அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாலே அந்த முதலாவது விடையை வச்சுக்கொண்டே நாங்கள் செய்யலாம். சரியான விளக்கம் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னா நீங்க விடையை போட்டுக்கொள்ளுங்க. சரி அடுத்த கேள்வியை பாருங்க. ஏ வந்து தியலும துங்கிங்கண்டா அதுக்கு என்ன ஹெடிங் கொடுக்கலாம்? நீர்வீழ்ச்சி. ஏன்னா அது வந்து நாங்க நீர்வீழ்ச்சி என்ன ஹெடிங் கொடுக்கலாம். அடுத்த பாருங்க. அப்ப நீர்வீழ்ச்சி என்றது இந்த விடையும் தான் வருது. அப்ப இந்த விட பிள்ளை. அடுத்த பாருங்க குளத்துக்குள்ள வாரது இலகர கால்வாயா பராக்கிரவாள் சமுத்திரமா? பராக்கிரவாள் சமுத்திரம். இலகரன்றது கால்வாய். அப்ப விடை முதலாவது. சரி இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இதுலயும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா தினகரனும் வீரகேசரியும் இதுக்குள்ளவர் பத்திரிகைக்குள்ளவர். அப்ப முதலாவது விட வேற கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க பீச்சுல விளையாட்டுக்குள்ள வர இது கொஞ்சம் பிள்ளை இருக்கு. சொல்லுங்க. 48க்கு 2வது வராது. ஏன்னு சொன்னா இலகர என்று சொல்றது கால்வாய். சரியா. அதனால வராது. அது குளம் இல்லை. அதனால அந்த விட வராது. முதலாவது விடதான் பொருத்தமான விடையா இருக்கு. அடுத்தது பாருங்க. இதுல முதலாவது விடை அடுத்தது விஞ்ஞானங்களையும். சரி நீல காற்பந்து கொடுத்தா இங்க போட்டி கிரிக்கெட். ரைட் 3வது விடையை பாருங்க சரியா இருக்கு. இந்த கட்டாயம் விளையாட்டுக்குள்ள கிரிக்கெட் வேறு. அதே போல பாடங்களுக்குள்ள கணிதம் வேறு. இதுல விளையாட்டுக்குள்ள போட்டி வராது. விளையாட்டுல போட்டி வரும், விளையாட்டுக்குள்ள போட்டி வராது. இதுல யாரும் ஏதாவது கேட்கணும் பண்றாரு? சொல்லுங்க. ஆமாம் 48வது உலங்களே 48வது. வெயிட் பண்ணுங்களா. சரி இதை பார்த்துட்டு 50வது முடிக்கணும். நாளைக்கு வெண்கோலம் கட்டாயம் மிஸ் பண்ணிடாங்களா. இதே போல இதை பாருங்க கற்பூரவள்ளி துளசி வந்து மூலிகைக்குள்ள. அதே போல சுவையூட்டிக்குள்ள வாரது சீனி அல்லது சர்க்கரை. அடுத்தது பாருங்க நோய்க்குள்ள வாரது டெங்கு. அப்ப மிக பொருத்தமான விட வந்து இப்ப அதுல 47வது 49வது. வெயிட் பண்ணுங்க. 49வது அப்படின்னு சொன்னா இந்த தினகரனும் வீரகேசன் இதுதான் ஹெடிங் பத்திரிகைக்குள்ள தினகரனும் வீரகேசரியும் வரும். அது மாதிரி விளையாட்டுக்குள்ள வாரது காற்பந்து வந்திருக்கு. அப்ப இதுல வர கிரிக்கெட் தான் வரும். போட்டி வருமா? வராது. விளையாட்டுக்குள்ள போட்டி வரும்,
விளையாட்டுக்குள்ள போட்டி வேணாம். சரியா? சரி, அதுல உங்களுக்கு டவுட் ஆனது நீங்க என்ன செய்யுங்கடா, வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டு விடுங்க. சரியா? நான் இப்ப உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். இந்த ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி